என்னோட வீட்டு பக்கத்துல கொய்யாப்பழ தோட்டம் ஒரு ஆளு வச்சிருக்காரு. அந்த தோட்டத்துல போய் ஆட்டைய போட்டு வந்துருவேன். ஓ! அப்படியா? நான் ஜிம்முக்கு போகையில டெய்லி என்னை வாட்ச் பண்ணியிருக்காங்க போல. அப்படியா? சந்தோஷ். உங்கள மாதிரி ஒரு நல்ல அக்கா எங்க வீட்ல இல்லாம போயிட்டாங்க அக்கா. ஐயோ! ஜெகதீஷ் அப்படியா? அதான் 2 தங்கச்சிங்க இருக்காங்கல்ல. அப்புறம் என்ன ஜெகதீஷ்? ஜெகதீஷ் அதான் 2 ஒருத்தருக்கு 2 தங்கச்சி இருக்காங்களே. அப்புறம் என்ன கவல உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். ஜெகதீஷ் அதான் ஒருத்தவங்களுக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன கவல சொல்லுங்க பாப்போம். ஓனர் என்னாச்சு? முழுசா சந்திரமுகியா மாறிட்டீங்களா? இல்ல கார்த்திக், யாருமே கமெண்ட் போடவே இல்ல. சும்மாவே உட்காந்துட்டு இருந்தா அப்ப தூக்கம் தானே கார்த்திக் வரும். சொல்லுங்க பாப்போம் நீங்களே. வீட்ல கொஞ்சம் கோபமா கத்திட்டேன். அண்ட் 2 வீக்ஸா என் அம்மா கிட்ட பேசல. எல்லாரும் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. விமல் அம்மா கிட்டலாம் ஏன் விமல் சண்டை போடுவ? ஒருவேளை சண்டையே நீ போட்டனால பேசாமலாம் இருக்காத விமல், பேசிடு. அப்புறம் இப்ப ஃபீல் பண்ண மாட்டா. இதுக்கப்புறம் நீ இப்ப என்னைக்காவது ஒரு நாள் நினைச்சு ஃபீல் பண்ணுவ. தங்கச்சி எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க அக்கா. இப்ப அப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலைல. நீங்க பாருங்க வேணாலும். ஜெகதீஷ் நீ வேணாலும் பாருவே. அவங்க மேரேஜ் ஆகி போனதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணுவ. ஐயையோ! நம்ம தங்கச்சிங்கள ரொம்ப மிஸ் பண்றோமே அப்புட்ன்னு. சரி, சரி. உங்களுக்கு கெட்டாவியா வருது. நான் போய் குப்புறப்படுத்து தூங்குறேன் பாய். நாளைக்கு வந்து லெக் பீஸ் வாங்கிக்கிறேன். அட கார்த்திக் கொன்னே புடுவேன். எங்க போறீங்க சொல்லுங்க பாப்போம். எங்க போறீங்க? இருங்க போலாம். இந்த கொஞ்ச நேரம் இருந்துட்டு நானும் லைவ் முடிச்சுட்டு போறேன். லைவ்ல ஒருத்தரையுமே காணோம். நீங்க காதல் ஒரு மனிதனுக்கு செட் ஆகுமா? காதல் ஒரு மனிதனுக்கு செட் ஆகுமா? காதல பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது சந்தோஷ். எனக்கே அரேஞ்ச் மேரேஜ் தான். எங்க வீட்ல பார்த்து ஒரு மாப்பிள்ளைய பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு அதனால காதலை பத்திலாம் எனக்கும் தெரியாது சந்தோஷ். காதலுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப தூரம் சந்தோஷ். எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். இப்போ பேசிட்டேன். மந்த் அண்ட் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லா பேசலாம். அப்படின்னா அவ்வளோ நாளா பேசாம இருக்காது விமல். கோகிலா ஓனர் இந்தாங்க அப்படி சொல்லி ஹார்ட் தராங்க கார்த்திக். முகமது அண்ணா ஹாய் அண்ணா, வாங்க வணக்கம் அண்ணா. ஹாய் மைக்லிசிஸ், எப்படி இருக்கீங்க? இரவு வணக்கம், நான் லைக் போட்டு விட்டேன். முகமது அண்ணா வாங்க வாங்க வணக்கம் அண்ணா. உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம் அண்ணா. அண்ணா லைக் பண்ணியாச்சா? தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. முகமது அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. மைத்லி ஓனர் இந்தாங்க வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக். இதுதான் நல்ல விஷயம். ஓ அப்படியா சந்தோஷ். கார்த்திக் உங்களுக்காக இந்த ஹார்ட். கார்த்திக் நீங்களும் எடுத்துக்கோங்க. கார்த்திக் உங்களுக்காக இந்த ஹார்ட் நீங்களும் எடுத்துக்கோங்க. ஆனாலும் எனக்கு அது செட் ஆகாது. ஏன் செட் ஆகாதுன்றீங்க? செட் ஆகாதான் அப்ப நீங்க அவங்ககிட்ட இன்னைக்கே சொல்லியிருக்கலாமே சந்தோஷ். நீங்க ஏன் நான் சொல்றேன் வெயிட் பண்ணி சொல்றேன்னா அவங்கள நீங்க அவாய்ட் பண்ண நினைச்சிட்டீங்கன்னா டேரக்டா இன்னைக்கே நீங்க சொல்லியிருக்கலாமே. அவங்கள நீங்க வெயிட் பண்ண வச்சிருக்கவே தேவை கிடையாதே. எனக்கு வேணாம் சேது அப்படின்னு சொல்லி கோவமா இருக்காங்க கோகிலாக்கா. லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணாதவங்க ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. செல்போனுக்குள்ள கைவிட்டு எடுக்கலாம்னு பார்த்தா செல்போன் விழுந்து விடும் போலயே. ஓ அப்படியா? எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க கார்த்திக். ட்ரை பண்ணி பாருங்க. வேணா அப்புறம் நீங்க படுத்து செல்ல உடைச்சு விட்டா நாளைக்கு லைவ் வர மாட்டீங்க கார்த்திக். அட போங்க அக்கா. எனக்கு அக்கா தான் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் அக்கா. இல்ல ஜெகதீஷ் நீ வேணாலும் பார்வை. உன்னோட தங்கச்சி 2 பேரும் மேரேஜ் ஆகி போனதுக்கப்புறம் கண்டிப்பா நீ ஃபீல் பண்ணுவ. அதர்ஸ் என்ன எவ்வளோ டென்ஷன் பண்ணாலும் காமா போயிடுவேன். பட் வீட்டில் இருந்தா அந்த ப்ரெஷர் வந்தாலே கத்திட்டேன். ஓ அப்படியா? இனிமே அப்படிலாம் பண்ணாத விமல். செல்ல அக்கா முகமது அண்ணா வாங்க வாங்க வணக்கம் அண்ணா. அப்படி சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படவில்லை. ஆமா நீங்க நாளைக்கு போய் சொன்னா கூட தான் அவங்க மனசு கஷ்டப்படும். கோகிலா ஓனர் வேணாம் நான் அழுதுடுவேன்னு சொல்றாங்க. நாளைக்கு உங்க லைவ் வந்து உங்களை சமாதானப்படுத்துறேன்னு சொல்றாங்க கார்த்திக்.